Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பியூட்டி இன் பிளாக் சீசன் 3 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கிரைம் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 சீசன் வந்து 2 சீசனுமே நல்லா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா சீசன் 2ஓட கண்டினியூஷனாக தான் எடுத்திருக்காங்க. சீசன் 2ல பார்த்தீங்கன்னா FBI ரைட்னால பெல்லாரி குடும்பத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இப்போ கிமி தான் வந்து அந்த எம்பையரே ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரத்தோட உச்சத்திலேயே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்த தக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் எதிரியும் களத்துல இறங்குறாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த கைது செஞ்சு உள்ள இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க அந்த பவர் ஸ்ட்ரகிள் தான். அந்த டாப்புக்கு வரணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் எப்படி போராடுறாங்க அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிமியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கட்டும், வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கிமி மெலோரி 2 பேரோட காம்பினேஷன் ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்தில் வச்சிருக்க பிளாக்மெயில் சம்பந்தப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும், ரிவெஞ்ச் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சீசன் 2லேருந்து கண்டினியூ பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியணும்னா சீசன் 2 பார்த்துட்டு இதை பார்க்கறது பெட்டர். இதில் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகளும் நிறையா இருக்கு. அதே மாதிரி கிரைம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் நிறையா இருக்கு. இது ஒரு காம்பினேஷனாக ஒரு வெப் சீரிஸாகவே எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் என்னதான் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்க விஷயம்லாம் பார்க்கறதுக்கு எங்கேஜிங் ஆகும், சூப்பராகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலி இந்த வெப் சீரிஸ் பயங்கர சவுண்டான ஒரு வெப் சீரிஸாக தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் பயங்கர ப்ரெடிக்டபிளாக இருக்கவும் தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் ஃபாஸ்ட்டாக பல இடங்களில் போனாலும் ஒரு சில இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கதா. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.